வெல்கம் டு WeShineAcademy. இன்னைக்கு நாலேஜ் பிராட்காஸ்ட்ல நாம பார்க்க போற டாபிக் அமெரிக்காவின் நிதி உதவியால் புனரமைக்கப்பட்ட குதுப் ஷாஹி கல்லறை. குதுப் ஷாஹி கல்லறைகள் இந்தியாவில் ஹைதராபாத் நகரில் அமைந்துள்ள கல்லறைகள் ஆகும். இவ்விடத்தில் குதுப் ஷாஹி வம்சத்தில் வந்த பல்வேறு அரசர்களின் கல்லறைகளும் மசூதிகளும் அமைந்துள்ளன. குதுப் ஷாஹியின் காலத்தில் இந்த கல்லறைகள் மிகவும் மதிப்பிற்குரிய இடங்களாக இருந்தன. குதுப் ஷாஹி சுல்தானின் கடைசி சுல்தானை தவிர மற்ற அனைவரும் இந்த கல்லறை தோட்டத்தில் தான் அடக்கம் செய்யப்பட்டனர். சுல்தான் குலி குதுப் முல்கின் கல்லறை அமைப்பின் பாணியே அவருக்கு பின் வந்த சந்ததியினருக்கு ஒரு மாதிரியாக அமைந்தது. இந்த கல்லறை தோட்டத்தில் 3 இடுகாடு களங்கள் காணப்படுவதோடு குதுப் ஷாஹி சந்ததியின் குடும்ப உறுப்பினர்கள் 21 பேரின் கல்லறைகளும் இந்த சுற்றுப்புற நிலப்பகுதியில் காணப்படுகின்றன. முக்கிய கல்லறையை தவிர மற்ற பெரும்பாலானவற்றில் கல்வெட்டுக்கள், சிற்ப வேலைப்பாடுகள் குறைவாகவே காணப்படுகின்றன. இந்நிலையில் தெலுங்கானாவில் உள்ள பாரம்பரிய சின்னமான குதுப் ஷாஹி கல்லறை அமெரிக்க சார்பில் அளிக்கப்பட்ட நிதியுதவியில் புனரமைக்கப்பட்டது. இது தெலுங்கானாவின் தலைநகரான ஹைதராபாத்தில் 17ஆம் நூற்றாண்டில் எழுப்பப்பட்டது. அமெரிக்காவின் சார்பில் 2014ஆம் ஆண்டு ரூபாய் 7.21 லட்சம் நிதி வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த கல்லறையானது இந்தோ இஸ்லாமிய கட்டிடக்கலையின் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளது. குதுப் ஷாஹி வம்சம் தென்னிந்தியாவில் கோல்கொண்டாவை ஆட்சி செய்தது. இது தெலுங்கானா அரசு மற்றும் ஆகா கான் அமைப்பு இணைந்து புனரமைத்தது குறிப்பிடத்தக்கது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் கேள்வி, குதுப் ஷாஹி கல்லறை தெலுங்கானா அரசால் எந்த நாட்டின் நிதி உதவியோடு புனரமைக்கப்பட்டது? இரண்டாம் கேள்வி, எத்தனையாவது சுல்தானை தவிர மற்ற அனைவரும் குதுப் ஷாஹியின் கல்லறை தோட்டத்தில் அடக்கம் செய்யப்பட்டனர்? இந்த கேள்விகளுக்கான ஆன்சர் தெரிஞ்சவங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து நம்ம சேனல்ல பார்க்க WeShineAcademy சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க.